அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உதயநிதியை இன்றே விடுவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. விரிவான செய்தி. உதயநிதியை விசாரித்துவிட்டு இன்றே விடுவிக்க வேண்டும், உதயநிதியும் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் உத்தரவு. இது இப்படித்தான் போய் முடியும் அப்படின்னு கடந்த காணொளியிலேயே நாம தெளிவா பேசி இருந்தோம். இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட நிக்காது. தாவேக அரசு தேவையில்லாம இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கு அப்படின்னு போன வீடியோவில் நாம பேசி முடிச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறாங்க. இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த வழக்கு விசாரணையின் போது காவல்துறை நீதிமன்றத்துல முன் வச்ச வாதம் என்பது ரொம்பவே நகைச்சுவையா இருக்கு. அவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா, உதயநிதியை ரிமாண்ட் செய்யும் எண்ணம் இல்லை, அதாவது அவரை ரிமாண்ட் பண்ணி சிறையில அடைக்கிற எந்த ஒரு எண்ணமும் எங்களுக்கு இல்ல, அவரை விசாரிச்சு முடிச்சிட்டு ஜாமீன்ல வெளியிடுறதா தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வாதத்தை கேட்ட பிறகுதான் நீதிபதி இளந்திரையனும் சரி அவரை விசாரிச்சு முடிச்சிட்டு இன்றே நீங்க அவரை விடுதலை செய்யணும் அப்படின்னு உத்தரவும் போட்டாரு. அநேகமா இன்னும் சற்று நேரத்திலேயோ அல்லது நள்ளிரவிற்குள்ளாகவோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடுதலை செய்யப்படலாம். ஆனா நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அவரை ரிமாண்ட் செய்ய எந்த ஒரு எண்ணமும் இல்லை அப்படின்னா அப்புறம் எதுக்காக இவ்வளவு அவசரமா அவரை கைது செய்யணும்? அதுவும் நான் பெயிலபிள் செக்ஷன், ஜாமீன்ல வெளிவர முடியாத பிரிவுகள்ல வழக்க போட்டு எதுக்காக அவரை கைது செய்யணும்? இவங்களே ஜாமீன்ல வெளிவர முடியாத பிரிவுகள்ல வழக்க போட்டு அவரை கைது செஞ்சுட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவரை விசாரிச்சு முடிச்சிட்ட உடனே ஜாமீன்ல அவரை விடுதலை செய்யறதாகத்தான் இருந்தோம் அப்படின்னு வாதாடி இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்காக நான் பெயிலபிள் செக்ஷன்ல வழக்கு போட்டீங்க? ஆக யாரை திருப்திப்படுத்த, யாரை குளிர்விக்க இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கு? இதுதான் இப்ப நாம கேட்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்வி. இது தேவையா? காலையில இருந்து எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பதற்றம். உதயநிதி மேல கலவரத்தை தூண்டும் விதமாக பேசினார் அப்படிங்கிற பிரிவுக்கு கீழே வழக்கு போட்டு இருக்கிறாங்க. அவர் பேசினதுனால கலவரம் வந்துச்சோ இல்லையோ, அவரை கைது செஞ்சதுனால திமுக காரன் தமிழ்நாடு முழுக்க சாலை மறியல்ல ஈடுபட்டு போக்குவரத்தை மறிச்சு பொதுமக்களை தாக்கி ஆர்ப்பாட்டம் செஞ்சு ஒரு கலவரத்தையே ஏற்படுத்திட்டான். அவரை கைது செஞ்சதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். ஆனா நீதிமன்றத்துக்கு வந்து அவரை ரிமாண்ட் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல, அந்த எண்ணமும் எங்களுக்கு இல்ல அப்படின்னு காவல்துறை பேசி இருக்கு. அப்புறம் எதுக்காக இவ்வளவு அவசரமா அவரை கைது செஞ்சீங்க? தஞ்சாவூர்ல பள்ளிக்கூடத்துக்கே விடுமுறை விட்டுட்டாங்க. ஏதாச்சும் கலவரம் வந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு தேவையில்லாம தொந்தரவு ஏற்படும், பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துடும் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு லீவு விட்டு பசங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் யாரால நடந்துச்சு? எந்த ஒரு முன் யோசனையும் இல்லாம அவசரமாக பழிவாங்கும் நோக்கத்தோடு உதயநிதி ஸ்டாலினை கைது செய்த தாவேக அரசால வந்துச்சு. என்ன இருந்தாலும் திரிஷாவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆபாசமா பேசினது தப்புதானே, அதனால தான் எங்க தாவேக அரசு அவரை கைது செஞ்சுச்சு அப்படின்னு சில தாவேக தற்குறிகள் பேசலாம். ஏன் உறவுகள் நீங்களே கூட யோசிக்கலாம். ரைட்டு, நான் அதை மறுக்கவே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆபாசமா பேசினது தப்பு தப்பு தப்பு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதுக்காக இவ்வளவு பெரிய கைது நடவடிக்கை தேவையா என்பதுதான் நம்முடைய கேள்வி. சரி, திரிஷாவை பத்தி அவதூறா பேசிட்டாரு, அதனால தான் நாங்க அவரை கைது செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதை விட மோசமா தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் திரிஷாவை பத்தியும் முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தியும் ஆபாசமா பேசி இருக்கிறாரு. முதலமைச்சர் விஜய் அவர்களை வீட்டை விட்டு வெளியே வர சொல்லுங்க, திரிஷா கிட்ட இருந்து வர சொல்லுங்க, அப்பதான் அரசியல் களத்துல நடமாட முடியும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசினாரா இல்லையா? அவர் மேல ஏதாச்சும் வழக்கு போட்டீங்களா? அவர் மேல ஏதாச்சும் கைது நடவடிக்கை எடுத்தீங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு கண்டனத்தையாவது தெரிவிச்சீங்களா? எதுவுமே கிடையாது. அப்படியெல்லாம் எதுவுமே நடந்த மாதிரி ஒரு தடமும் இல்ல, ஆதாரமும் இல்ல. அப்பன்னா பாஜகன்னு வரும்போது மட்டும் எதுக்காக இந்த தாவேக அரசு பயந்து பம்முது? பாஜக அப்படிங்கிற கட்சி பேரை கூட விஜய் சொல்ல பயப்படுறாரே. அப்ப பாஜக காரங்க திரிஷாவையும் விஜயையும் என்ன வேணும்னாலும் பேசலாமா? அவங்க பேசினா சரி, மத்தவங்க பேசினா தப்பா? சரிப்பா, ஆபாசமா பேசினா, அவதூறா பேசினா யார் மேல வேணும்னாலும் நடவடிக்கை எடுப்பீங்க, அப்படித்தானே? ரைட்டு. அண்ணன் சீமானை பற்றி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவதூறாக பேசியதற்காக பார்னு சில்ற பையன் பிஸ்மிய கைது செய்ய சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு ஒரு வார காலம் ஆக போகுது. இந்த தாவேக அரசோட காவல்துறை இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு?
நீதிமன்றத்தோட உத்தரவை மதிச்சு பிஸ்மிய கைது செஞ்சுட்டாங்களா? ஏன் இன்னும் அவரை கைது செய்யல? ஏன்னா அவரு விஜய ஆதரிச்சு பேசுறாரு, தாவேகாவிற்கு சொம்படிக்கிறாரு. தாவேகாவோட பெண் அமைச்சர் ஜெகதீஸ்வரி யாரோ ஒருத்தரை தொலைபேசியில மிரட்டுறாங்க, அடிச்சு ஜட்டியோட உட்கார வச்சிருவேன் அப்படின்னு கொலை மிரட்டல் விட்டு இருக்கிறாங்க. அவங்க மேல இந்த தாவேகா அரசும் முதலமைச்சர் விஜயும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? வேலை கேட்டு வந்த ஒரு பொண்ணுக்கு குளிர்பானத்துல மயக்க மருந்த கலந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டாங்க 2 தாவேகா நிர்வாகிகள். அவங்கள கைது செஞ்ச போது அவங்கள விடுதலை செய்ய சொல்லி காவல்துறை கிட்ட சிபாரிசு பண்ணாரு ஒரு தாவேகா எம்எல்ஏ. அவரு மேல இந்த தாவேகா அரசும் முதலமைச்சர் விஜயும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? ஆபாசமா பேசினா, அவதூறா பேசினா யார் மேல வேணும்னாலும் நடவடிக்கை பாயும் அப்படின்னா தாவேகாவை சேர்ந்த பொறுக்கிகள், தருதலைகள், தற்குறிகள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் எனப்படுகின்ற வல்கர் வாரியர்ஸ் மத்த கட்சி பெண்களை எவ்வளவு ஆபாசமா கொச்சப்படுத்தி பேசுறானுங்க. அவனுங்க மேல புகார் கொடுக்கப்பட்டும் ஏன் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல? ஏன் எடுக்கப்படல? உதயநிதி ஸ்டாலினோட கைதுல காட்டின வேகத்தை ஏன் இவங்க கிட்ட எல்லாம் காவல்துறை காட்ட மறுக்குது? அப்ப தாவேகா ஆதரவாளராக இருந்து கொண்டு, தாவேகா அமைச்சராக, தாவேகா சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு நீங்க என்ன தப்பு வேணும்னாலும் செய்யலாம், யார வேணும்னாலும் அவதூறா பேசலாம், ஆபாசமா திட்டலாம். உங்க மேல எல்லாம் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் பாயாது. அப்படித்தானே? என்ன இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர். ஒரு சாதாரண மனுஷன் பேசுனதும் எதிர்க்கட்சி தலைவர் பேசுனதும் ஒன்னா? எதிர்க்கட்சி தலைவர் பேசுறது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வக்கனையா சில தாவேகா தற்குறிகள் வந்து என்கிட்ட வாதாடிச்சு. அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா பதில் சொல்லிக்கிறேன்? இப்போ உங்களை ஆதரிச்சு அண்டி ஒண்டி பொழைச்சுக்கிட்டு இருக்குல்ல மதிமுக அப்படிங்கிற கட்சி, அந்த கட்சியோட தலைவர் துரை வைகோ ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு. என்ன தெரியுமா? நோபடி இஸ் அபோவ் தி லா. சட்டத்துக்கு மேல யாருமே கிடையாது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம்தான். சட்டத்துக்கு முன்னாடி முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், சாதாரண குடிமகன் அப்படின்னு எல்லாருமே ஒண்ணுதான். யாரு செஞ்சாலும் தப்பு தப்பு தான். அவதூறா பேசினாரு, ஆபாசமா பேசினாரு, அது சட்டப்படி தப்பு என்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் மேல இவ்வளவு அவசரமாக நடவடிக்கை எடுத்த இந்த தாவேகா அரசு ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களையும் ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசி கொண்டிருக்கின்ற தாவேகாவோட வல்கர் வாரியர்ஸ் மேல புகார் கொடுக்கப்பட்டும் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல? அவங்க எல்லாம் என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா? இன்னும் கூட சில சில்லறைகள் வந்து கேக்குது, உங்க வீட்டு பெண்களை பேசியிருந்தா நீ சும்மா இருப்பியா? இப்படித்தான் உதயநிதிக்கு ஆதரவா பேசுவியா அப்படின்னு கேட்டானுங்க. என் வீட்டு பெண்களை பேசியிருந்தா இந்நேரம் இழுத்து வச்சு நான் என்ன விஜயா? நான் என்ன விஜயான்னு கேட்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி விஜயோட மனைவி சங்கீதா விஜய் கிட்ட விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. அந்த நேரத்துல தாவேகா கட்சிக்காரனுங்க, இந்த தருதலைங்க, தற்குறிங்க சங்கீதாவை என்ன பேச்சு பேசினானுங்க? இவ்வளவுதான் இல்ல, அவ்வளவு பேச்சு பேசினானுங்க. 1000 இருக்கட்டும், சங்கீதா யாரு? விஜயோட மனைவி. அத கூட பார்க்காம அவங்கள அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி ஆபாசமா பேசினானுங்க. ஆனா அன்னைக்கு கூட விஜய் வாயை திறந்து ஒரு வார்த்தை அவங்க கட்சிக்காரங்களை கண்டிக்கல. இது தப்புப்பா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவங்க யாரா வேணும்னாலும் இருக்கட்டும், 1000 இருந்தாலும் அவங்க ஒரு பெண், பெண்கள் கிட்ட மரியாதையா பேசுங்க அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களுக்கு கண்டனத்தையும் தெரிவிக்கல, அறிவுரையும் வழங்கல. அதனால தான் கேட்டேன், நான் என்ன விஜயா என் வீட்டு பெண்களை எல்லாம் தெருல போற வரவன் திட்டும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு? இந்த நாட்டுல திரிஷா மட்டும்தான் ஒரே பெண்மணியா? அவங்கள பேசினா மட்டும்தான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுமா? இன்னைக்கு காலையில பாக்குறேன், தாவேகாவை சேர்ந்தவர்கள் எல்லாரும் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ய சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துறானுங்க. அட அறிவுகட்ட பசங்களா, காவேரியில இருந்து கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணியை திறந்து விடல, அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த இளைஞர்களும் மாணவர்களும் போராடினாங்க, குரல் எழுப்புனாங்க. அதுக்கு ஆதரவா ஏதாச்சும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறீங்களா? அதுக்கெல்லாம் வெளியில வராதவனுங்க, அதுக்கெல்லாம் போராடாதவனுங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தாதவனுங்க திரிஷாவை பத்தி பேசிட்டாங்க அப்படின்னு உடனே பொங்கி எழுந்திருச்சு வந்துட்டானுங்க. மானம் கெட்டவனுங்களா? இந்த தாவேகா அரசு கிட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருக்காங்க? தீர்வு இருக்கா? எல்லாத்துக்கும் ஒரு டைவர்ஷன். நீட்டு பிரச்சனையா? உடனே நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடக்கிற இடத்துல ஷனம் ஷெட்டி அனுப்பிச்சு அந்த போராட்டத்துக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த போராட்டத்தையே கொச்சப்படுத்த வேண்டியது. இன்னைக்கு காவேரி பிரச்சனை பூதாகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கா? உடனடியாக உதயநிதி ஸ்டாலினை கைது செஞ்சு மக்களோட கவனத்தை அந்த பக்கம் திசை திருப்ப வேண்டியது.
இந்த கைது நடவடிக்கைக்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க. குறிப்பா ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு இந்த தாவேக அரசு தன்னுடைய முதல் பட்ஜெட்டை சட்டமன்றத்துல தாக்கல் செய்ய போகுது. அந்த நேரத்துல எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்துல இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவசரமா அவரை கைது செஞ்சாங்க அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதுதான் உண்மையான காரணமா இருந்தா நான் அடிச்சு சொல்றேன், இது தாவேக அரசோட ஒஸ்ட் மூவ். நீங்க உதயநிதி ஸ்டாலினையும் இல்ல திமுகவோட முன்னணி தலைவர்களையும் ஏதாச்சும் ஒரு ஊழல் வழக்குல கைது செஞ்சிருந்தீங்கன்னு வைங்க, மக்கள் உங்களை மனசார பாராட்டி இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க செஞ்ச கைது நடவடிக்கை என்பது மக்கள் மத்தியில அருவருப்பா பார்க்கப்படுது, அதிகார துஷ்பிரயோகமா பார்க்கப்படுது. தாவேக அரசு தனக்குத்தானே குழிய வெட்டிக்குச்சு. இது அப்படித்தான் சொல்லணும். இன்னும் சில அறிவு ஜீவிகள் நமக்கு என்ன அறிவுரை வழங்குறாங்க அப்படின்னா, கடந்த காலத்துல திமுக நாம் தமிழர் கட்சியினரை தேவையில்லாம வழக்கு போட்டு எப்படியெல்லாம் கைது பண்ணுச்சு, அதனால இந்த நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யறத நாம அமைதியா வேடிக்கை பார்க்கணும், இன்னும் சொல்ல போனா அதை நாம கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க. இவங்க வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, பன்னி இருக்கு தெரியுமா, பன்னி, திராவிட பன்னி. அந்த திராவிட பன்னி சாக்கடையிலையும் குப்பையிலையும் இறங்கி கண்டதையும் திங்கும்ல, அதே மாதிரி கண்ணுக்குட்டியும் பன்னி குட்டியோட சேர்ந்துகிட்டு சாக்கடையிலையும் குப்பமேட்டுலையும் இறங்கி கண்டதையும் திங்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு நாஜி கதை இருக்கு. நாஜி தெரியும்ல, ஜெர்மன் ஹிட்லரோட நாஜி கட்சி. அவங்கள பத்தின ஒரு குட்டி கதை இருக்கு. ஒரு வீட்டுக்காரன் சொல்றான், கடந்த வாரம் நாஜி படை என்னுடைய பக்கத்து தெருவில் இருந்த யூதர்களை அடித்து கொடுமைப்படுத்தி கைது செய்து கொண்டு போனார்கள். நான் எதுவுமே பேசவில்லை. நேற்று என்னுடைய எதிர் வீட்டுக்காரனை அடித்து இழுத்து கொண்டு போனார்கள். அப்போதும் நான் எதுவும் பேசவில்லை. இன்று என்னுடைய வீட்டில் நாஜி படை வந்து நிற்கிறது, எனக்காக பேச யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அதிகாரம் கையில இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஆபாசமா பேசினாங்க, முதலமைச்சரை பத்தி கடுமையா விமர்சனம் பண்ணாங்க, அவதூறா பேசினாங்க என்பதற்கெல்லாம் வழக்கு போட்டு கைது செஞ்சுக்கிட்டே இருந்தா நாளைக்கு இதே நிலைமை நமக்கும் வரும். இவன் முதலமைச்சரை விமர்சிச்சான், இவன் முதலமைச்சருக்கு எதிராக பதிவு போட்டான் அப்படின்னு நம்மளையும் கைது செய்வாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? அமைதியா இப்படியே உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கலாமா? தாவேக அரசு இன்னைக்கு இன்னொரு அடியையும் நீதிமன்றத்தில் வாங்கி இருக்கு. அது என்ன அப்படின்னா, தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் ஒட்டுமொத்த விசாரணைக்கும் தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்த தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்கல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் உத்தம புத்திரர்கள், அவங்களை எல்லாம் விலை பேசி வாங்க பார்த்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு யார் யாரையோ கைது செஞ்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த வழக்கு விசாரணைக்கு ஒட்டு மொத்தமா தடை விதிச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். நான் தெரியாமத்தான் கேட்கிறேன், தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன அவ்வளவு பெரிய உத்தம புத்திரர்களா? தேர்தல் நேரத்துல தாவேகாவோட வேட்பாளர்கள் அவர்கள் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கிட்டையும் அதிமுக வேட்பாளர்கிட்டையும் பணம் வாங்கலன்னு சொல்லுங்க. யார் யார் வாங்கினாங்க அப்படின்னு நான் பட்டியல் தரேன். பணத்தை வாங்கிட்டு தேர்தல் பரப்புரைக்கே போல பல பேர். ஆனா அதிர்ஷ்டவசமா விஜயோட செல்வாக்குல பல பேர் பணம் வாங்கினவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினரா ஆயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை விலை பேசி வாங்க பார்த்துட்டாங்களாம். அது மிகப்பெரிய குத்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல பேர் மேல வழக்கு போட்டுக்கிட்டு சுத்தினாங்கல்ல, அதுக்கு மொத்தமா சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருச்சு. குதிரை பேரம் யார் நடத்தினாலும் தப்புதான், திமுக நடத்தினாலும் தப்புதான், தாவேகா நடத்தினாலும் தப்புதான். ஆனா திமுக நடத்தியதை மட்டுமே பெருசாக பேசிய இந்த தாவேகா அரசு அவங்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்ட குதிரை பேரம் பேசி தாவேகாக்குள்ள இழுத்தாங்களே, அதை பத்தி ஏன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க? அது தப்பு இல்லையான்னு கேட்கிறேன். திமுக குதிரை பேரம் செய்யுது அப்படின்னா தாவேகா டைனோசர் பேரமே செஞ்சு முடிச்சிருச்சு. இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்க யார வேணும்னாலும் கைது கூட பண்ணிக்கோங்க, என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. இந்த முதலமைச்சரோட நண்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் சுத்துறாரு இல்ல, அவரை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்கடா சாமி, அவர் பண்ற இம்சை தாங்க முடியல. காலையில உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ண காவல்துறை அவருடைய வீட்டுக்கு வந்திருக்கு. அதே இடத்துல இருக்கிற முதலமைச்சர் விஜயோட நண்பர், அவருடைய பெயர் எனக்கு நினைவுல இல்ல, அவருடைய வீட்டு மாடியில இருந்து அப்படியே வீடியோ எடுக்கிறாரு. எடுத்து யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரு? முதலமைச்சருக்கு காவல்துறையை ரிப்போர்ட் பண்ண போகுது. இவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரு? யாருக்கு லைவ் ரெக்கார்ட அனுப்புறாரு? தெரியல. மேல இருந்து வீடியோ எடுக்கும் போது அந்த ஆளு பண்ண ஆட்டிடியூட் இருக்கு, சகிக்க முடியல. டேய், நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிட்டு போங்கடா, இந்த மாதிரி கிரிஞ்சுத்தனமா ஆணவம் பிடிச்சி கிறித்தவம் பிடிச்சி ஆடாதீங்கடா, சரியா?
மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.